Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am Jannatul Firdaus. நான் அலெக்ஷா ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். சரி, இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபாக்கஸ் பற்றி பார்க்க போகிறோம். அபாக்கஸ் எதுக்காக, ஏன் எல்லா ஸ்கூல்லையும் அபாக்கஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. அப்போ அபாக்கஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அபாக்கஸ்ன்றது ஈஸி வே மேத்ஸ் சிஸ்டம். அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி இந்த வேர்ல்டில் மேத்ஸ்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கே தெரியும். ரெகுலரா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கணிதங்களை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரும். சரியா? ஸோ அதுக்காகத்தான் அந்த மேத்ஸை குழந்தைங்க மத்தியில எப்படி நம்ம ஈஸியா கொண்டுட்டு போகணும், எப்படி ஈஸியா அவங்கள அப்சர்வ் பண்ண வைக்கணும், எப்படி அவங்கள கத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த அபாக்கஸ் சிஸ்டமை நம்ம வந்து பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரியா? ஓகே. அப்ப ஈஸியா மேத்ஸ் போடுறது மட்டும்தான் அபாக்கஸ்ல வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நம்மளுடைய பிரெயின் அக்யூரன்சிக்காகவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அபாக்கஸ் ட்ரைன் அப் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், அபாக்கஸ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல பிரைட்டா இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட பிரெயின் அக்யூரன்சி தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வந்துடும் அபாக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது ஒரு ஸ்கேல் மாதிரி தானே இருக்குது, இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் குழந்தைங்க பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேட்டிங் பண்ணி விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வைக்கிறோம் இல்லையா, அப்போவே அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வந்துடுது. ஸோ அவங்க பிரெயினை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஸ்கேல் மூலியமாவே அவங்கள ஈஸியா கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சரியா? சரி, ஓகே. இந்த அபாக்கஸ் எதுக்காக இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அபாக்கஸ் எங்களுக்கு தெரியல, ஆனா எங்க குழந்தைங்களுடைய ஸ்கூல்ல அபாக்கஸ்னு ஒண்ணு பசங்களுக்கு சப்ஜெக்டா கொடுத்துருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வீட்டுல ஹோம்ஒர்க்குன்னு வந்து கொடுக்கும்போது எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அவங்களை எப்படி வழி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த அபாக்கஸை இப்போ இன்னைக்கு நம்ம நடத்தி முடிச்சு அப்லோட் பண்ண போறோம். சரியா? ஸோ பேரண்ட்ஸும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் அபாக்கஸ்னா என்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற எல்லா சிஸ்டமேட்டிக்கும் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ நீங்க நல்லா கவனிச்சு உங்களுடைய குழந்தைய நல்லபடியா வழி நடத்துங்க. லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ். சரி, ஓகே. வாட் இஸ் அபாக்கஸ்? அபாக்கஸ்னா என்ன? அபாக்கஸ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அபாக்கஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ வாட் இஸ் அபாக்கஸ் அப்படின்னா அபாக்கஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டூ த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ். அது என்ன அரித்மெட்டிக் கால்குலேஷன்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஈஸியா அவங்களுக்கு அரித்மெட்டிக் கால்குலேஷன் போட வைக்கிறது தான் அபாக்கஸ். அப்ப அரித்மெட்டிக் கால்குலேஷன்லாம் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா 4 ஆப்ரேஷன்ஸ் அடங்கும். இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் அரித்மெட்டிக் கால்குலேஷன் சொல்றாங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். சரியா? இந்த 4 ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு லெவல் கிளாஸஸுமே நம்ம கடந்து வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் காலேஜ் போனாலும் இந்த 4 லெவலும் கம்பல்சரி இருக்கும். சரியா? ஸோ அபாக்கஸ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் கால்குலேஷனை ஈஸியா போடுறது தான் அபாக்கஸ். ஓகேவா? ஓகே. அப்ப அபாக்கஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். அரித்மெட்டிக் கால்குலேஷனா என்னன்னு பார்த்துட்டோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் உள்ளது தான் அரித்மெட்டிக் கால்குலேஷன். ஓகே. அடுத்தது அபாக்கஸ்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த ஸ்கேல பார்த்துட்டோம் இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஹியூமன் பாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட், ஐஸ், நோஸ், ஹேண்ட்ஸ், ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எப்படி லீஃப், ஸ்டெம், ரூட்டு, ஃப்ளவர்ஸ், ரைப் ஃப்ரூட், அன்ரைப் ஃப்ரூட்னு எப்படி நிறைய பார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அபாக்கஸ் ஸ்கேலுக்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் லேயர் அதாவது வெளியில உள்ள இந்த லைனுக்கு பேரு ஃப்ரேம். இந்த அவுட்டர் லேயரோடைய பெயரு ஃப்ரேம். அடுத்தது ஒரு லைன், இந்த ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த லைன் படுத்துட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு நான் ஸ்லீப்பிங் லைன்னு சொல்றேன். இந்த லைனுக்கு பேரு ஃப்ரேம். ஸோ அவுட்டர் லேயர் பேரு ஃப்ரேம், இந்த ஸ்லீப்பிங் லைன் பேரு பார். அடுத்து ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஒயிட் கலர் லைன்லயும் நிற்குது இல்லையா, இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு பேரு ராட்ஸ். அடுத்து மேல இருக்கக்கூடிய இந்த மணிகளுடைய பெயர் எல்லாம் அப்பர் பீட்ஸ், கீழே இருக்கக்கூடிய இந்த மணிகளுடைய பெயர் எல்லாம் லோயர் பீட்ஸ். அடுத்தது இந்த டாட் வச்சிருக்காங்கல்ல 1 2 3 4 5 டாட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த 5 டாட்ஸோடைய பேரும் 5 ஹவுஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேரு. ஓகேவா? இந்த ஹவுஸ் பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்ஸ் போட ஆரம்பிப்போம், கணக்குகளை போட ஆரம்பிப்போம். ஸோ திருப்ப சொல்லிடுறேன். இந்த அவுட்டர் லேயரோட பேரு ஃப்ரேம், பார், ராட்ஸ், அப்பர் பீட்ஸ், லோயர் பீட்ஸ், 5 house points and middle house point. நான் இதுக்கு முன்னாடி மிடில் ஹவுஸ் பாயிண்ட் அப்படின்றத சொல்லல, இப்போ நான் மிடில் ஹவுஸ் பாயிண்ட்ன்றத சொல்லியிருக்கேன்.
அப்ப மிடில் ஹவுஸ் பாயிண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போடக்கூடிய அடிஷன் சம்ஸும் சரி, சப்ராக்ஷன் சம்ஸும் சரி, நம்ம எங்கிருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா இந்த மிடில் ஹவுஸ் பாயிண்ட்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். சரியா? அதனால மிடில் ஹவுஸ் பாயிண்ட்ன்றது ரொம்ப ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இது பார்த்தாச்சு. வாட் இஸ் அபாக்கஸ்ன்னு பார்த்தாச்சு. அபாக்கஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் போட போறோம்னு பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதனால என்ன யூசஸ் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? அப்போ வாட் ஆர் த யூசஸ் இன் அபாக்கஸ்? அபாக்கஸ் கத்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்ன யூசஸ் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மெமரி பவர். மெமரி பவர் கிடைக்குது. சரி, எப்படி மெமரி பவர் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம அபாக்கஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் எந்த ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி அபாக்கஸ் போடுவோம் அப்படின்னா இந்த 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி தான் அபாக்கஸ் போடுவோம். அதாவது நம்மளுடைய ஹேண்ட்ல 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு. thumb, index finger, middle finger, ring finger and little finger. 5 fingers இருக்கு. இந்த 5 fingersல நம்ம 2 fingers மட்டும் தான் அபாக்கஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். ஒன்னு thumb and index finger. இந்த thumbக்கும் index fingerக்கும் நம்ம எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குறோமோ பிரஷர் கொடுக்க நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தம் ஃபிங்கரோட நர்வ்ஸும் இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நர்வ்ஸும் எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா டைரக்டா நம்மளுடைய பிரைன்ல கனெக்ட் ஆகுது. அப்ப ப்ரெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பீட்ஸை மூவ் பண்ணி நம்ம அபாக்கஸ் போட ஆரம்பிப்போம். அப்படி ப்ரெஷர் கொடுக்க நம்மளுடைய பிரைன் எப்போதும் எப்படி இருக்குமா அப்படின்னா ஆக்டிவேஷனோட இருக்குமா. சரியா? ஸோ ஆக்டிவேஷனோட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்த நல்ல ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்போம். ஸோ அது லாங் டைம் நம்மளுடைய மனசுல பதிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் மெமரி பவர். அடுத்தது அப்சர்வேஷன். சரி, எப்படி அப்சர்வேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்சர்வேஷன் மீன்ஸ் உற்று நோக்கல். அதாவது ஒரு விஷயத்த உத்து பார்க்கிறது. ஃபர்ஸ்ட் இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய மணிகளோட இருக்கு. அப்புறம் பார்க்கறது ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்கேட்டிங் போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஃபர்ஸ்ட் கையில கொடுத்தது என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. ஒரு குழந்தை பேசிக்கா என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பொருளை அதோட கையில கொடுக்கும் போதோ இல்ல அதை பார்க்கும் போதோ ஃபர்ஸ்ட் அது தொட்டு பார்க்க ஆசைப்படும். ஸோ தொடு உணர்வு உருவாகும் அந்த குழந்தைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தொட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு விளையாடியோ இல்ல ஆட்டியோ கீழே போட்டு உடைச்சோ இல்ல அது மேலே ஏறி விளையாடியோ அது மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது அதை நக்கி பார்க்கவோ இல்ல அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கவோ ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லா குழந்தைங்களுக்கும் காமன். நம்மளும் அப்படி இருந்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைங்களை உற்று நோக்க வைக்குது. சரியா? ஸோ அப்படித்தான் அப்சர்வேஷன் கிடைக்குது அந்த குழந்தைங்களுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி பவர் பார்த்தாச்சு, அப்சர்வேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் கவன ஈர்ப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு குழந்தை அந்த பொருளை பார்க்குது, பார்த்து அடுத்த செகண்டே அதனுடைய கவனம் வேற ஒரு பொருள் மேல போச்சு அப்படின்னா அங்க உற்று நோக்கல் சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஒரு குழந்தை அதை பார்த்து அதை தொட்டு பார்க்க நினைக்குது, அடுத்த லெவலா அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது கீழே போட்டு தேய்ச்சோ உடைச்சோ அதை தொட்டு பார்த்தோ பீட்ஸை மேலே மூவ் பண்ணி கீழே மூவ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணியோ அடுத்தது அது டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோ இது மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அப்சர்வேஷன்ன்றது அடுத்தடுத்த லெவலுக்கு போகுதுன்னு அர்த்தம். அதாவது அவங்களுடைய கவனத்தை ஈர்க்குதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப அப்சர்வேஷன்லேருந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது. அடுத்தது கிரியேட்டிவிட்டி. இப்போ பேசிக்காக நம்மளோட பிரெயின் எப்போதுமே ஆக்டிவாக இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் ஒர்க் கொடுத்தாலோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி சப்மிட் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஒரு கிரியேட்டிவ் திங்கோட அவங்க மைண்டில் இருக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன செய்யும் அப்படின்னா எப்படி டிசைன் பண்ணால் மிஸ் மார்க் நிறைய போடுவாங்க, எப்படி பிக்சர்ஸ்லாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு மார்க் நிறைய கிடைக்கும், என்ன மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணலாம், அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை கவர் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலாம், எப்படி நம்ம மிஸ்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப கிரியேட்டிவிட்டி லெவல்ன்றது படிப்புல மட்டும் இல்ல அவங்களுடைய மற்ற விஷயங்கள்லையும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்பீட் மேக்ஸ். லாஸ்டா அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அபாக்கஸ் சொல்லி கொடுத்த பிறகு அவங்களுக்கு மேக்ஸ் போடக்கூடிய திறன் அதிகமாகுது. ஸோ அவங்களுடைய மேக்ஸ் போடக்கூடிய லெவல் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்பீடா மேக்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் மெமரி பவர், அப்சர்வேஷன், கான்சன்ட்ரேஷன், கிரியேட்டிவிட்டி, ஸ்பீட் மேக்ஸ் அண்ட் ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங்.
ஸ்பீட் மேத்ஸ் அண்ட் ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங். சரி, ஓகே. அடுத்தது ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அபாக்கஸ் போடும்போது நம்மளுடைய பென்சில் எப்போதுமே நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ பென்சில் ஹோல்ட் பண்ணும்போது எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். அபாக்கஸ் போடும்போது கம்பல்சரி நம்மளுடைய கையில் பென்சில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ பென்சில் பிடிக்கும் போது நம்மளுடைய இந்த 3 ஃபிங்கர்ஸும், அதாவது மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர் மூணுமே க்ளோஸில் இருக்கும். தம்மும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து பென்சில் பிடிக்கணும். அப்போ பென்சில் பிடிக்கும் போது பென்சிலோட ஷார்ப் பாயிண்ட்டு லிட்டில் ஃபிங்கர் சைட்லையும் பென்சிலோட என் பாயிண்ட்டு தம் சைட்லையும் இருக்க மாதிரி பென்சில் பிடிக்கணும். சரியா? ஸோ இதுதான் பென்சில் பிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ பென்சில் பிடிக்கிறதுனால எப்படி ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம பென்சில் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அபாக்கஸ் சம்ஸ் போட ஆரம்பிப்போம். சம்ஸ் போட்டதுமே அதனுடைய ஆன்சரை ரைட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ இங்கே சம் அப்ளை பண்ணுவோம், ஆன்சர் ரைட் பண்ணுவோம், சம் அப்ளை பண்ணுவோம், ஆன்சர் ரைட் பண்ணுவோம், சம் அப்ளை பண்ணுவோம், ஆன்சர் ரைட் பண்ணுவோம். ஸோ இதன் மூலியமாக தான் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பீடாக எழுதக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ வாட் இஸ் அபாக்கஸ்ன்னு பார்த்தாச்சு. அடுத்து அபாக்கஸில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் கால்குலேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது அதனுடைய பார்ட்ஸ் நேம் பார்த்துட்டோம். அடுத்தது அதனுடைய யூசஸ் பார்த்துட்டோம். ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ அப்பர் பீட்ஸ் லோயர் பீட்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ அப்பர் பீட்ஸுக்கு என்ன வேல்யூ, லோயர் பீட்ஸுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிடுறேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்பர் பீட்ஸ்? அப்பர் பீட்ஸோட வேல்யூ 5. ஈச் அண்ட் எவ்ரி பீட்ஸ் வேல்யூ எல்லாமே 5 தான். அடுத்து லோயர் பீட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு லோயர் பீட்ஸோட வேல்யூமே 1 தான். சரியா? அப்போ இந்த பீட்ஸோட வேல்யூ 1, இந்த பீட்ஸோட வேல்யூ 1, எல்லா பீட்ஸோட வேல்யூமே 1 தான். அப்போ அப்பர் பீட்ஸோட வேல்யூ 5, லோயர் பீட்ஸோட வேல்யூ 1. அதனுடைய பிளேஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வேல்யூ மாறும். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம படிச்சிருப்போம் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தவங்க 1, 10, 100, 1000, 10,000 அப்படின்னு இடமதிப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கவுண்டிங்கும் வேல்யூ மாறுன்ற மாதிரி படிச்சிருப்போம். இது இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 1s, 10s, 100, 1000 சொல்லி படிச்சிருப்பாங்க. ஸோ அந்தந்த இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பீட்ஸ் வேல்யூ மாறும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். காமனா அப்பர் பீட்ஸோட வேல்யூ 5, லோயர் பீட்ஸோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ அபாக்கஸ் பற்றின எல்லா இன்ட்ரடக்ஷனும் கொடுத்தாச்சு. எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருப்பி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி அதை பற்றி கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அபாக்கஸ்னா என்ன, அபாக்கஸ் கற்றுக்கிறதுனால என்னென்ன யூசஸ், அதில் என்னென்ன பார்ட்ஸஸ் இருக்குது, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எப்படி 1, 2, 3 எல்லாம் இருக்கும், அதாவது நியூமரல்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எல்லாமே ஒன்றா வெறும் மணிகளாகவே இருக்கே, இதில் எப்படி நமக்கு வந்து கணக்கு போட முடியும், இதில் எப்படி நம்ம வந்து மேத்ஸ் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதில் எப்படி 1, 2, 3 எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பீட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கலைஞ்சு இருக்கும். இது குழந்தைங்க யூஸ் பண்ணுற கிட்டு. ஸோ இந்த கிட்டு எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மேலேயும் கீழேயுமா அந்த பீட்ஸ் மேலே போய் பாதி பீட்ஸ் கீழே இருந்து இது மாதிரி ஒரு அலைன்மெண்ட் சரியில்லாமல் இருக்கும். ஸோ இந்த கிட்டை யூஸ் பண்ணி தான் குழந்தைங்க போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட் 0 எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். செட் 0ன்றது அபாக்கஸ் கிட்ட 0 பொசிஷனில் வைக்கிறது தான் செட் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0ல செட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா பீட்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னா தனித்தனியாக அதனுடைய இடத்துல இல்லாமல் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. இந்த பீட்ஸ் வந்து இப்போ பார தொட்டு இருக்கு, இந்த பீட்ஸ் வந்து ஒரு மாதிரியான செட்டிங்கில் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய பொசிஷனுக்கு கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செட் 0 பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதனுடைய பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய்க்கலாம். அப்பர் பீட்ஸ் எல்லாமே அப்பரில் வச்சாச்சு, லோயர் பீட்ஸ் எல்லாத்தையுமே லோயரில் வச்சுக்கலாம். இப்படி தான் செட் 0 பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இது எனக்கு பிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒவ்வொரு ராட்ஸில் உள்ள பீட்ஸையும் கீழேயும் மேலேயும் நானே செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிட்டில் எப்படி செட் 0 பண்ணணும் அப்படின்னா கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட் மோடில் வச்சிடணும். ஒரு டேபிள் மேலேயோ இல்லை தரையில் உட்காந்து அபாக்கஸ் போடுறீங்க அப்படின்னா தரையிலையோ வச்சிடணும். கிட்ட கையில் தூக்கக்கூடாது, அதை ஆட்டவும் கூடாது. சரியா? ஸோ கிட்ட எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் தான் நம்ம கிட்ட பிடிக்கணும். ஒன்று இந்த ஃபிங்கரை வச்சு, அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி பிடிக்க வசதி இருக்கோ அந்த பொசிஷனில் வச்சு இப்படி தான் நம்ம கிட்ட பிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் கிட்ட பிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்டில் பென்சில் ஹோல்டிங் பண்ணியாச்சு. பென்சில் ஹோல்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஃப்ளாட் மோடில் எனக்கு வைக்கிறதுக்கு இங்கே டேபிள் இல்லை, உங்களுக்கு கவர் ஆகாது அப்படின்றதுனால இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வச்சாச்சு. ஜாயின் யுவர் தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர். உங்கள் தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டச் த பார். எங்கே டச் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பாரை டச் பண்ணணும். touch the bar and move gently. என்ன பண்ணணும்? ஜென்ட்லா மூவ் பண்ணணும். நல்லா ஹார்ஷா இப்படி அழுத்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம மூவ் பண்ணும்போது எந்த சவுண்டுமே இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப ஜென்ட்லா ஹார்டா பண்ணாம ஜென்ட்லா மூவ் பண்ணணும். அப்படி இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
அப்பர் பீட்ஸ்லாம் அப்பர் இருக்கும், லோயர் பீட்ஸ்லாம் லோவர் இருக்கும். இந்த மாதிரியான பொசிஷனில் நமக்கு பீட்ஸ் அரேஞ்ச் ஆயிரும். சரியா? ஸோ இந்த பொசிஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செட் ஜீரோ பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ செட் ஜீரோ பண்ண குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அபாக்கஸ்னா என்னென்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம், அப்புறம் அப்பர் பீட்ஸோட வேல்யூ என்ன, லோயர் பீட்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது செட் ஜீரோ பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடியே பென்சில் ஹோல்டிங் வரையும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கிளியராக சொல்லி கொடுத்துடணும். திரும்பவும் சொல்கிறேன், அபாக்கஸ் போடும்போது பென்சில் இல்லாமல் அந்த குழந்தைங்க அபாக்கஸ் கிட்டில், அதாவது இதுக்கு பேர் கிட்டுன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க, அபாக்கஸ் கிட்டில் கை வைக்கக்கூடாது. சரியா? சரி, இப்போ 1 2 3 எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 வரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கற்றுக்க போகிறோம். சரியா? இப்போ 1 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எப்போதுமே கேல்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மிடில் ஹவுஸ் பாயிண்ட்லேருந்து கேல்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஒரு பீட்ஸ் பாரை நோக்கி டச் பண்ணுது, இந்த பாரை நோக்கி டச் பண்ண போகுது அப்படின்னா நம்ம எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தம் ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது இது பாரை நோக்கி போகுது அப்படின்னா அது ப்ளஸ் வேல்யூவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது தம் ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாரை விட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், வெளியில் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ரிமூவ் பண்ணுறது. இப்போ வெளியில் எடுக்கும்போது அதுக்கு எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், பாரை தொடும்போது தம் ஃபிங்கர், பாரை தொட்டா ப்ளஸ்ன்னு அர்த்தம், பார்லேருந்து எடுக்கும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர், பார்லேருந்து நம்ம எடுத்தோம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும், அதுக்கு மைனஸ்ன்னு பேர். ஓகே, டுவர்ட்ஸ் த பார் ப்ளஸ், டேக் அவே ஃப்ரம் த பார் மைனஸ். திரும்பவும் சொல்கிறேன், டுவர்ட்ஸ் த பார் ப்ளஸ், பாரை நோக்கி போச்சுன்னா அது ப்ளஸ் வேல்யூ, தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். டேக் அவே ஃப்ரம் த பார் மைனஸ், பார்லேருந்து நம்ம டேக் அவே பண்ணோம், எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மைனஸ், அதுக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ப்ளஸ் வேல்யூ பண்ண போகிறோம், பாரை நோக்கி எடுக்க போகிறோம், அதனால டுவர்ட்ஸ் த பார் ப்ளஸ் வேல்யூ 1ங்கும் போது தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். அடுத்து 2 1 பண்ணியாச்சு, 2 அடுத்தது 3 பீட்ஸ் மூவ் பண்ணால் 3 வேல்யூ கிடச்சிரும். 4 பீட்ஸ் மூவ் பண்ணும்போது 4 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ திருப்பி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறேன், திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். 1 2 3 4. இன்னொரு முறை சொல்லிடுறேன், 1 2 3 4. எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம்? தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 5 பண்ணணும். 5 பீட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸே இல்லை, எந்த மணிகளும் இல்லை. அப்போ இந்த இடம் எம்டியாக இருக்குது. அப்போ 5 எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம், அப்பர் பீட்ஸில் தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீட்ஸோட வேல்யூமே 5ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மிடில் ஹவுஸ் பாயிண்ட்டுக்கு நேராக, இந்த மிடில் பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பீட்ஸோட வேல்யூ 5. அப்போ 5 இறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ரிலீஸ் பண்ணிட்டு 5 எடுக்கணும். ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ரீசனையும் நான் சொல்லிடுறேன். 1 2 3 4 ரிலீஸ் 5. அப்போ இதனுடைய வேல்யூ இப்போ 5 கிடச்சிருச்சு. 6 7 8 9. இப்போ இந்த பீட்ஸோட வேல்யூ 9. இதுக்கு முன்னாடி 5 பண்ணும்போது நம்ம 4 ரிலீஸ் பண்ணிட்டு 5 பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ எதுக்காக நம்ம 4 ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். 1 2 3 4ன்னு இருக்கு. 4 ரிலீஸ் பண்ணாமல் நம்ம 5 எடுத்தோம் அப்படின்னா இதனோட வேல்யூ 5 6 7 8 9ன்னு போயிடும். ஸோ இப்போ இதோட வேல்யூ 9ஆக போயிடும், நமக்கு 5 கிடைக்கல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு 5 இறக்குறோம். ஏன்னா இப்போ பாரை டச் பண்ணி யார் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா 5 மட்டும்தான் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ இப்போ 5. அடுத்தது 6 என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நியூவாக ஒரு பீட்ஸ் மூவ் பண்ணோம்னா 6, மேலே இருக்குது 5 6. அடுத்து ஒரு பீட்ஸ் மூவ் பண்ணால் 7 5 6 7. அடுத்து ஒரு பீட்ஸ் மூவ் பண்ணும்போது 8 5 6 7 8. அடுத்து ஒரு பீட்ஸ் மூவ் பண்ணும்போது 9 5 6 7 8 9. ஸோ 9 பீட்ஸ் மூவ் பண்ணியாச்சு. திருப்பி சொல்லிடுறேன். 1 2 3 4 ரிலீஸ் 5. இப்போ 5 எடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிங்கர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன், 5லேருந்து 6 7 8 9. ஆனால் எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ 5 எடுக்கும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்பர் பீட்ஸுக்கு ப்ளஸுக்கும் சரி மைனஸுக்கும் சரி ரெண்டுக்குமே இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே லோயர் பீட்ஸில் ப்ளஸ் பண்ணும்போது தம் ஃபிங்கர், ரிலீஸ் பண்ணும்போது அந்த பீட்ஸை ரிமூவ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்பர் பீட்ஸில் ப்ளஸுக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான், மைனஸுக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான். ஸோ அப்பர் பீட்ஸில் மட்டும் ஒரே ஃபிங்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். லோயர் பீட்ஸில் ப்ளஸுக்கு தம், மைனஸுக்கு இண்டெக்ஸ். ஸோ திருப்பி சொல்லிடுறேன். 1 2 3 4 ரிலீஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர், 5 எடுக்கும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் 5. அடுத்து 6 பண்ணும்போது தம் ஃபிங்கர்,
7க்கு தம் ஃபிங்கர், 8க்கு தம் ஃபிங்கர், 9க்கு தம் ஃபிங்கர், அடுத்தது 10க்கு பீட்ஸ் இல்லை. ஸோ அது எப்படி போடணுன்றத அடுத்தது சொல்லிடுறேன். இப்போ 10 அடுத்தது 10 டபுள் டிஜிட் நம்பர். இந்த 10 டபுள் டிஜிட் நம்பரை நம்ம அடுத்த வீடியோல எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.